இந்த நேரத்திலே ஐஏஎஸ் அதிகாரி பீலா ராஜேஷ், பீலா வெங்கடேசன் அவர்கள் இறப்பு செய்தி கேட்டு எங்கள் பகுதி பாலைடி, அகப்பைக்குளம், நேசரத் பகுதி மக்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இறப்பு செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை எங்கள் பகுதிக்கு வந்து விடுவார்கள். அது எப்படி என்று சொன்னால், கோயில் திருவிழா, ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகளுக்கு வருவார். ஐஏஎஸ் அதிகாரி என்ற ஒரு தோரணை கூட இல்லாமல் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர். அவர்களை நான் உரிமையோடு அக்கா என்று தான் கூப்பிடுவேன். அவர்கள் யார் அவர் டிபார்ட்மெண்ட் வைஸாக எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்டவர்களை இறப்பு செய்தி கேட்டு நேற்று மிகவும் கவலையடைந்தோம். இந்த நேரத்திலே அவர்களுக்கு எங்கள் பகுதி மக்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கொரோனா டைமில் எந்த அதாவது அவர்கள் உயிரை பணைய வைத்து கூட யாரும் நாங்களாம் வீட்டை விட்டு கூட வெளியே வரல. அந்த டைமில் கூட அவங்க எல்லா வார்டு ஆஸ்பத்திரி, எல்லா வார்டு அப்படி போய் எல்லாருக்கும் சேவை செஞ்சாங்க. அவங்க சேவை அதாவது அவங்க டிவியில் தோண்டச்சில் எங்கள் அக்கா, எங்கள் ஊர் அக்கா டிவியில் வருவாங்க அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அக்காவை இன்னைக்கு நாங்கள் இழந்திருக்கோம். இப்பவும் நாங்கள் அக்கா இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி எரிசக்தி துறை, சரி எரிசக்தி துறை செயலாளர் இருக்காங்கிறத நாங்கள் பெருமைப்பட்டுக்கிடுவோம். அப்படிப்பட்ட அக்கா இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் எங்களை ரொம்ப கவலை அடைச்சு.